ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லாருமே ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ரொம்பவே மோசமா ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வெளியில போக போறா, யாரை வெளியில அனுப்பணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா வேற லெவல்ல ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அர்ச்சனாவை வெளியில அனுப்புறதுக்காக. அதெல்லாம் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லாருமே மிட் வீக் எவிக்ஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் துளிர் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே இப்போவே அடுத்த வாரத்துக்கு யார் யாரை நாமினேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனில் தான் இறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டுறாங்க அடுத்த வாரம் யாரை நாமினேட் பண்ணுறது. இதுதான் இப்போ ஹாட் டாப்பிக்காகவே போயிட்டுருக்கு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இப்போதைக்கு. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த வாரம் யாரை நாமினேட் பண்ணுறது, அடுத்த வாரம் யாரை வெளியில் அனுப்புறது அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அவங்க மைண்டில் இருந்தது யாருன்னா விசித்ரா, விக்ரம், விஜய் வர்மா, மாயா, பூர்ணிமா இவங்க 5 பேரை தான் இவங்க டார்கெட் பண்ணியிருந்தாங்க. இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களை வெளியில் அனுப்பியே ஆகணும், நீங்கள் ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்டேயா இருக்கட்டும், மணி கிட்டேயா இருக்கட்டும், தினேஷ் வந்து சொல்லிட்டே இருந்தார். விஷ்ணு வந்து தூக்கில அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. இந்த டீமுக்கு ஆப்போசிட்டாக இவங்க மட்டும் பிளான் பண்ண போதுமா, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாயாவும் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க அடுத்த வாரத்துக்கு யாரை நாமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தாங்க மாயாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாயா வந்து பேடு ஒஸ்ட் அதெல்லாம் தாண்டி யார் பிளான் பண்ணா என்ன, நாங்களும் பிளான் பண்ணுவோம், நானும் வச்சு செய்யறேன்னு இறங்குறாங்க பாருங்க. மாயா அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க. எவ்வளோ திட்டினாலும் மாயா பிளான் பண்றாங்க. மாயா என்ன பிளான் பண்றாங்கன்னா அடுத்த வாரம் யார் யாரை நம்ம நாமினேட் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த தடவை தளபதி, விஜய், கருப்பாம்பூச்சி இவங்களெல்லாம் தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு புது கோட் வேர்டு வச்சு அவங்க பேசுறாங்க. ஆக மொத்தத்தில் எந்த ஒரு விஷயத்தை ரூல் பிரேக்குன்னு பிக் பாஸ் சொன்னாரோ, எந்த ஒரு விஷயத்தை பத்தி கமல் சார் பேசக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை பத்தி ரொம்ப தெளிவா பேர் வச்சு சொல்றாங்க. கண்ணிலே சைகை காட்டுறாங்க. மாயா விசித்ரா சொன்ன மாதிரி இப்படி 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 இவங்களை நாமினேட் பண்ணுறாங்க, அவங்கள நாமினேட் பண்ணுறங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி கண்ணில் காமிச்சிட்டே இருக்காங்க. இவங்களோட மெயின் டார்கெட்டாகவும் யார் யார் இருக்கிறாங்கன்னா விக்ரம், மணி, ரவீனா, விசித்ரா இவங்களாம் தான் மெயின் டார்கெட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் வந்து 2 பேர் 2 டீம்லுமே டார்கெட்டாக இருக்காங்க. ஒன்று விசித்ரா, இன்னொன்று விக்ரம். இதனாலே எனக்கு திரும்ப சொல்கிறேங்க, விசித்ரா ஒரு தீர்க்கதரிசி. விசித்ரா இதை முன்கூட்டியே கணிச்சு வேற யார்கிட்டயும் போய் சொல்லலை, அவங்க விக்ரம் கிட்டே போய் சொன்னாங்க பாருங்க, டே அடுத்த வாரம் நம்மளை தான்டா டார்கெட் பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து, நம்ம உஷாராக இருந்துக்கணும்டான்னு விசித்ரா விக்ரம் கிட்ட சொன்னது வந்து லிட்ரலி ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அதே விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. 2 கேங்குமே பொதுவாக 2 பேர் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அது விக்ரமும் விசித்ராவும் தான். அவங்க எல்லாருமே நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கேட்குறாங்க அப்போ அர்ச்சனா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது மாயா சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாங்க, இப்போ ஃபன்னாக தானே போயிட்டுருக்கு, அவங்கள வாரம் நாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து அவங்களுக்கு தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால அவங்கள விட்டுருணும். கடைசி வீக் போகும்போது அதாவது கிட்டத்தட்ட நெருங்கும் போது அவங்கள நாமினேட் பண்ணணும், அப்படி தாங்க அவங்களாம் தூக்கணும், உடனேலாம் தூக்கிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒன்று திங்க் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் அதுவும் நடக்காது. கடைசி வீக்கில் எத்தனை வீக் நீங்கள் நாமினேட் பண்ணாலும் அர்ச்சனா வெளியில் போக மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஆனால் அவங்க அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் மாயா, பூர்ணிமா தெரிஞ்ச விஷயந்தான். இவங்க வந்து எப்படி பேசாமல் இருக்க மாட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, ஒஸ்ட்டுன்றது ஊருக்கே தெரிஞ்ச கதை. ஆனால் தினேஷ் இப்படி பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. இது மாதிரி விசித்ராவை டார்கெட் பண்ணி பண்ணுறது, விசித்ராவை டார்கெட் பண்ணுறதுல தப்பு கிடையாது, அது அவரோட பர்சனல் சாய்ஸ். பட் வந்து நாமினேஷனை வந்து இது பண்ணுறது, மற்றவங்களை வந்து விசித்ராவுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பாக இருந்துச்சு. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸு கீழே வந்து இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன் அவர் அதெல்லாம் பண்ணுறாருன்னு தெரியல. எனக்கு எப்பா எதுவுமே வேணாம்ப்பா, எதா பண்ணிட்டு போங்க, யாரையாச்சும் நாமினேட் பண்ணுங்க, நாமினேட் பண்ணால் எனக்கு என்ன, நாமினேட் பண்ணலன்னா எனக்கு என்ன, நாமான்னு சாப்பிட்டுட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக. அவங்க அதுதான் இப்போ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து இவங்க சொல்கிற பேச்சை கேட்டு அவங்கள எதிர்த்து, அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு இவங்கள எதிர்த்துலாம் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, நான் போய் தூங்குறேன்ப்பா, எனக்கு பசிக்குது, நான் தூக்கம் வருது, தூங்குறேன்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் அவங்க இப்போ போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். மக்களோட மனசையும் கவர்றாங்க, டாஸ்கையும் வேறு லெவலில் பண்ணுறாங்க, பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் பண்ணுறாங்க. எந்த கேங்கோடையும் சேர்ந்து எந்த ஒரு காசப்பும் பண்ணாமல் சூப்பர் பிளேயராக இப்போ போயிட்டுருக்காங்க அர்ச்சனா அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடக்க போகுது, யார் வெளியில் போகிறான்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க, தினேஷ் சொன்னது கரெக்டாக இல்லையா, இல்லை மாயா பூர்ணிமா வந்து அர்ச்சனா விழித்துருவாங்களா இல்லையா, இல்லை அர்ச்சனா எப்படி, விசித்ரா போவாங்களா மாட்டாங்களான்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.